ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆல்டர் வர்ஷிப்க்கு ஈடித் திருச்சபையின் சார்பாக உங்களை வரவேற்கிறோம். உங்களை பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். நாம் இணைந்து தேவனை ஆராதிப்போம். அப்படி இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அப்பா சமீபத்திற்கு மாத்திரமல்ல, நீர் தூரத்திற்கும் தேவனாக இருக்கிற நாங்கள் ஒரு மனதோடு எங்கே நாங்கள் இருக்கிறோமோ கர்த்தர் அசைவாடுகிற தேவனாக இருக்கிறேன் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற இடங்களில் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தூய ஆவியானவரே, தூய ஆவியானவரே, தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம், உம்மை வரவேற்கிறோம், உம்மை வரவேற்கிறோம், உம்மை வரவேற்கிறோம். பரிசுத்தரே, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம் அப்பா. ஓ பரிசுத்தரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எல்லா புகழ்ச்சிக்கும் கணத்திற்கும் மகிமையுடைய இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். உம்முடைய உயர் நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வருகிற தேவனே அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம். தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் நீங்குதையா, வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே, இப்போ வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே, இப்போ வரவேண்டும் வல்லவரே, வல்லவரே, இப்போ வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே, இப்போ வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே. தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையா, நீரப்பிடும் எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையா, நீரப்பி. சொல்ல தூய ஆவியானவர், தூய ஆவியானவர், உம்மை வரவேற்கிறோம், உம்மை வரவேற்கிறோம். ஓ தூய ஆவியே, தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் மகிமையா, நீரப்பியும் எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையா, நீரப்பியும் எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையா,
வாஞ்சிப்பது போல, வாஞ்சித்து கதறது போல என்னோட ஆத்மா உம்மையே அப்பா உம்மீது வாஞ்சையா இருக்கிறது. கர்த்தர் எங்களை ஆளுகை செய்வீராக அப்பா, எங்களை ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. ஓ நன்றி ஆண்டவரே. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் தெய்வ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வதாக, தெய்வ மகிமை எங்களை ஆளுகை செய்வதாக. எந்த இடங்களிலிருந்து இந்த பாஸ்டருடைய ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கார்களோ அங்கே உடைய தெய்வ பிரசன்னம் வெளிப்படும்படியாக, உடைய அற்புதம் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கருத்துக்களாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக ஆண்டவரே. துதிகன மகிமை யாவையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நாம் அவரை ஆராதிக்கும்படியாக கூடி வந்திருக்கோம். நமக்கு கிடைத்த பாக்கியம். ஆமென். எப்பொழுதெல்லாம் நமக்கு ஆண்டவரை ஆராதிப்பதற்கு வேலைகள் கிடைக்கிறதோ, நேரங்கள் கிடைக்கிறதோ, அதெல்லாம் உண்மையிலுமே நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். அவரை ஆராதிப்பதற்கென்று நம்மளை தெரிந்தெடுத்திருக்க இவர்கள் ஜனங்கள், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆண்டவர் நம்மளை குறித்ததான ஒரு 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 திட்டம், நம்மளை குறித்ததான ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். ஆமென். ஸோ எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ, எப்பொழுதெல்லாம் டைம் கிடைக்குதோ அவரை புகழ்ந்து பாடும்படியாக. ஆமென். சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் நாமோ கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் கூட ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எங்களோடு சேர்ந்து இணைந்து பாடுவோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை உம்மையே நாங்கள் ஆராதிப்போம் சொல்லி பாடுவோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே
ஆராதிப்பே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. உம்மையே ஆராதிப்பே. நன்மையும் கிருபையும் தொடரும். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. விசுவாசத்தோடு எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. உம்மையே ஆராதிப்பே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இயேசுவே ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. சென்று ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசுராஜா, இயேசுராஜா பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசுராஜா பலனானி, எதற்கும் பயமில்லையே. சென்று ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஒவ்வொன்றாய் ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். சேர்ந்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நேரங்களில் ஒரு வகையான அழுத்தத்தின் மத்தியில், ஒரு வகையான சோர்வின் மத்தியில் போகும்பொழுது பல நேரங்களுக்கு நமக்கு ஆராதிக்க தோணவே தோணாது. எல்லாரும் அந்த சர்ச்சில் ஆராதனை போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த நேரத்தில் கூட எதை பற்றி யோசிச்சுட்ருப்போம்னா, நம்ம பிரச்சனையை குறித்து யோசிச்சுட்ருப்போம், நம்முடைய காரியங்களை குறித்து யோசிச்சுட்ருப்போம். ஆனால் சங்கீதம் 13 பார்க்கும் பொழுது தாவீது ஒரு வார்த்தை சொல்கிறார். அந்த சங்கீதம் 13 கடைசி வசனம் சொல்கிறது, நான் கர்த்தரை பாடுவேன், அவர் எனக்கு நன்மை செய்தபடியினால் நான் கர்த்தரை பாடுவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். ஆனால் அதுக்கு முன்பதாக அவருடைய சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப சமாதானமாக, ரொம்ப நல்லா அப்படியே பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துலேருந்து இந்த வார்த்தையை சொல்கிறாரா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையவே கிடையாது. அதுக்கு முந்தின வசனங்களை வாசித்து பார்க்கும்போது தெரியுது, ஒரு வகையான மனதில் ஒரு வகையான அழுத்தத்தோடு, என்ன சூழ்நிலை, எந்த சூழ்நிலையப்போ அந்த சங்கீதம் எழுதினாருன்னு தெரியல. ஆனால் அவர் சொல்லுகிறார், எனக்கு இரவுல தூக்கம் இல்லை, என்னோட மனதில் ஒரு வகையான அழுத்தத்தோடு நான் போய் கொண்டிருக்கேன். என்னை சுற்றி இருக்கிறதான நபர்கள் என்னை பற்றி ஏளனமாய் பேசுகிறார்கள். அங்கே பேசுகிற வார்த்தையினாலே என்னுடைய மனதில் ஒரு வகையான அழுத்தம் உண்டாகுது. அதனாலேயே எனக்கு இரவில் தூக்கம் வர மாட்டேங்குது. பிரச்சனை குறித்து யோசிச்சோம்னா நிறைய பேருக்கு தூக்கம் வராது நைட்டு. அதை குறிச்சியே நம்ம யோசிச்சுட்ருப்போம். டைம் பாட்டுக்கு போயிடும், 3 மணி ஆயிரும், நைட்டு 3 மணி 4 மணி தான். அந்த மாதிரி சூழ்நிலை தான் தாவீது போகிறாரு. ஆனால் அதன் சூழ்நிலையிலும் தாவீது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இதெல்லாம் இருக்குது, ஒரு பக்கம் பிரச்சனை இருக்குது, எனக்கு அழுத்தம் இருக்குது, என்னை சுற்றி இருக்கிறதான காரியங்கள்லாம் இருக்குது, நான் அவைகளை பார்க்க போவதில்லை, ஆனால் நான் கர்த்தரை ஆராதிக்க போகிறேன். எனக்கு நன்மை செய்தபடியால், அவர் அந்த பாஸ்ட் டென்ஸ் தான் சொல்கிறார், எனக்கு நன்மை செய்தபடியால், அவர் எனக்கு நன்மை செஞ்சார், இப்போவும் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார், இனிமேலும் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா ஆண்டவர் துதிக்கணும். ஆமென். ஸோ நீ எந்த சூழ்நிலை வழியாகி போய் கொண்டிருந்தாலும் உங்களை இந்த இடத்துல உற்சாகப்படுத்துகிறோம். ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது, ஆண்டவரை துதிக்கும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். எப்பேற்பட்ட காரியங்கள் வழியாக, எப்பேற்பட்ட சூழ்நிலை வழியாக போயிட்டு இருந்தாலும் தேவனை ஆராதிக்கும் பொழுது அந்த ஆராதனை நம்ம வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கொண்டு வரும். ஆவியானவர் அந்த ஆராதனையில் இருக்கும் பொழுது அந்த ஆவியானவர் நம்முடைய சூழ்நிலையில் மாற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அப்படி இணைந்து எங்களோட சேர்ந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சேர்ந்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. ஆகும் ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாளாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாளாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாளாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லா
செய்பவர் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். சொல்லுவாகும், ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம். அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன். ஆமென். எல்லாமே உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படி இருக்கிற இடங்களில் சொல்லுவோம், ஆண்டவரே உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. Oh, I believe that you can. My God will do everything for me. என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். அப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. யோபு சொல்ல, தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். அப்பா நீ நினைத்தது தடைபடாது, நீ நினைத்தது தடைபடாது, நீ நினைத்தவைகள் தடைபடாது. அப்பா எங்களுக்கென்று வைத்திருக்கதான நன்மைகள், ஆசீர்வாதங்கள், எங்களுக்கென்று வைத்திருக்கதான தரிசனங்கள், எங்களுக்கென்று வைத்திருக்கதான ஊழியங்கள், எங்களுக்கென்று வைத்திருக்கதான திட்டங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நிறைவேற பண்ண நீர் உண்மை உள்ளவர், நீர் நிறைவேற பண்ண நீர் உண்மை உள்ளவர் அப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ரபா ஷதரத ரபா 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 ஷதரத ரபா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமா எங்களுக்குள்ளே கிரியை செய்கிற தேவனே அப்பா, எங்கள் மூலியமாவும் எங்களை கொண்டும் கர்த்தர் செய்ய நீர் உண்மை உள்ளவர் அப்பா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாமே உம்மால் ஆகும், எல்லாமே உம்மாலாகும். சொல்லுவோம், எல்லாமே உம்மாலாகும், எல்லாமே உம்மாலாகும்.
உம்மாலேதான் எல்லாமாகும். எல்லாமே உம்மாலாகும். எல்லாமே உம்மாலாகும். நன்றி ஆண்டவரே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? சத்தத்தை என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். இன்னியலாமையில் நீ செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். இன்னியலாமையில் நீ செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீரென்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். மலைகளை பெயர்ப்பீரென்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீரென்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். அனுபவித்து சொல்லுமா? கிரகிக்க முடியா கண்டிப்பாய் கர்த்தர் செய்வார். காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கோளும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? பெரும் கோளும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார். என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீரே என்றார். என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே,
முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவா. என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவா. என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவா. என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவா. என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? சத்தத்தை உயர்த்தி என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவா. என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவா. என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். அறிக்கையாக சொல்லுவோமா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை. உம்மை போல யாருமில்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை. உம்மை போல யாருமில்லை. ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே செய்யா. விசுவாசித்து சொல்லுவோமா? ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே செய்யா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. கேட்போமா? இந்த நாளில் கேளுங்கள். கேட்கிற போதே கர்த்தர் வல்லமையான காரியங்களை உடைய வாழ்க்கையில் நிரப்புகிறார். ஒரு அற்புதத்தை செய்வீராக. கிரகிக்க முடியாத காரியம், நாங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிற காரியங்களை அற்புத விதத்திலே செய்வீராகப்பா. நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஹல்லேலூயா, 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 யாவே
உயர்த்தி கொண்டே இருங்கள். நீ நல்லவர், நீ எல்லா துதிக்கும் பாத்திரம் என்று உயர்த்தி கொண்டே இருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் திரளாய் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா. Lord, we praise you. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. உயர்த்துங்கள், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். Alleluia, Hosanna. Lord, we magnify your name. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Alleluia, 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 Amen. Alleluia, 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 Amen. இன்னொரு முறை கூட நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து Alleluia, மன ரம்மியமாய் சொல்லுவோம். Alleluia, Alleluia, Amen. Alleluia, 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 Amen. Alleluia, Alleluia, Amen. Alleluia, 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 Amen. இன்றைக்கு நாம் சபைக்கு வருகிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், அவருடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறோம், விசுவாசிக்கிறோம், பல காரியங்களை செய்கிறோம், பாடல் பாடுகிறோம், அது நிறைய காரியங்கள் நாம் ஈடுபடுகிறோம். இவைகள் எல்லாம் ஒரு ஆராதனையின் ஒரு பகுதிகள். ஆனால் இவைகளிலே முக்கியமான ஒன்று, நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தாவே, என் வாழ்க்கையில் முழுவதுமாக அன்றைய செயல்பட என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று நம்மை அர்ப்பணிப்பது தான் ஆராதனையின் ஒரு மிகப்பெரிய முக்கிய பகுதி. நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய், நம்முடைய பேச்சின் மூலமாய், நம்முடைய செய்களின் மூலியமாய் கர்த்தர் நீர் நல்லவர் என்று ஆராதிப்பது தான் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஆராதனை. கர்த்தர் நீர் பரிசுத்தர் என்று நாம் வாயின் வழியாய் ஆராதிப்பதை கர்த்தர் விரும்புகிறது இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே பொய் பேசாமல், குற்றம் கண்டுபிடிக்காமல், குறை பேசாமல், தீய காரியங்களை செய்யாமல் வந்து கர்த்தருடைய சமூகத்திலே நாம் சொல்லுகிறோமே, கர்த்தாவே நீர் பரிசுத்தர் என்று சொல்லுகிறோமே, அப்பொழுதுதான் அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. அதுதான் ஆராதனை என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே செய்து அவைகளை ஒரு நாளிலே நாம் வார்த்தைகளாய் நாம் சொல்லுகிற போதுதான் அந்த ஆராதனையில கர்த்தர் பிரியப்படுகிறார். இந்த நாளிலும் நாம் அர்ப்பணிக்க போகிறோம். கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில இன்னும் நாங்கள் உம்மை உயர்த்த முடியாமல் எங்கள் வாழ்க்கையில தடை பண்ணி கொண்டிருக்கிற பாவ கிரியைகள், அன்றைய அசுத்தங்கள், அக்கிரமங்கள், சாபங்கள், இவைகளெல்லாம் நீங்கட்ட ஆண்டவரே. நாங்கள் எங்கள் கர்த்தரை உண்மையாய் ஆராதிக்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் என்று சொல்லி இந்த ஆராதனை வேளையில் நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை மகிமைப்படுவீராக. உம்முடைய தகப்பனே, எங்களுடைய தகப்பனே, நாங்கள் உம்முடைய பக்கத்தில் நாங்கள் வந்துவிட்டோம் ஆண்டவரே. எங்கள் குற்றங்கள் எல்லாம் கர்த்தர் கழுவுவீராக. கழுவும்படியாய் கேட்கிறோம். கர்த்தர் கழுவ வேண்டும் என்றால் கர்த்தர் நம்முடைய
பாவங்கள், அக்கிரமங்கள், துணிகரங்கள் இவைகள் எல்லாவற்றையும் நீக்க வேண்டும் என்றால் நம்முடைய இருதயம் அவருடைய அன்பிற்காக ஏங்க வேண்டும். கர்த்தாவே, நான் உம்மிடத்தில் வந்தால் என்னுடைய காரியங்கள் எல்லாம் நீங்கிவிடும் என்கிற ஒரு விசுவாசத்தோடு அவருடைய இரத்தத்தின் மீது யார் யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கிறார்களோ, அப்பா வீட்டுக்கு போனால் என்னை தள்ள மாட்டார், அட்லீஸ்ட் ஒரு வேலைக்காரனாகவது வைத்துக் கொள்வார் என்கிற விசுவாசத்தோடு அவன் அன்றைக்கு தகப்பனுக்கு நேராய் வந்ததை பார்க்க முடியும், இளையகுமாரன். ஆனால் கர்த்தர் திரும்பவுமாக பிள்ளையாக வைத்ததை பார்க்க முடியும். இந்த நாளில் பாவம் செஞ்சதுனால நம்முடைய வாழ்க்கையில் மனசில் கூனி குறுகி போய் நான் எப்படி ஆராதிப்பது, நான் எப்படி கிறிஸ்தவனாக இருப்பதுன்னு சொல்லி குறுகி போய் உட்கார்ந்திருந்தால் இந்த வேளையில் கர்த்தர் சொல்லுகிற காரியம் இல்லை, எதை குறித்தும் கவலைப்படாதே, நான் உனக்காக தான் மரித்தேன், நீ பரிசுத்தம் உள்ளவனாக வேண்டும், என்னை போல வாழ வேண்டும் என்பதற்காக தான் மரித்தேன், ஆகவே பயப்படாது, நான் உன்னை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டேன் என்கிற கர்த்தருடைய சத்தம் இந்த வேளையில் நம்முடைய காதுகளில் துணிக்கட்டும். கர்த்தாவே, அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை கழுவி சுத்திகரிப்பதற்கு, எங்களை உம்மை போல மாற்றுவதற்கு இந்த வேளையில் அர்ப்பணிக்கிற ஆண்டவர் என்று சொல்லி நம்முடைய காரியங்கள் எல்லாம் அவரிடத்துல நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். வசனம் சொல்லுவது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேளையில், இந்த ஆராதனை வேளையில் நம்முடைய வாழ்க்கை அவரிடத்தில், கர்த்தாவே, நாங்கள் இந்த பாவம் செஞ்சுட்டோம்ப்பா, நிறைய நேரத்தில் எங்களால் சில காரியங்களை நீ செய்ய வேண்டும் என்று சொன்ன காரியங்களை செய்ய முடியல, கர்த்தரை மன்னிப்பீராகப்பா, கர்த்தரை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிக்கிறதற்கு எல்லா இடங்களிலும் ஒரு கட்டளைகளை கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். நீ இப்படி செய், நான் இப்படி செய்வேன், நீ கீழ்ப்படிந்து நட, இப்படி செய்வேன் என்று சொல்கிறார். யார் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்காக அர்ப்பணிக்கிறார்களோ, அதுவும் பரிசுத்தமாய் வாழ அர்ப்பணிக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அன்றைக்கு யோசுவாவுக்கு சொன்ன ஆண்டவர், இன்றைக்கு உங்கள் நடுவிலே உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைய தினத்திலே அற்புதத்தின் கிரியைகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு ஜீவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நம்மை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உண்மையாகவே அற்புத கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய குடும்பங்களிலும், நம்முடைய திருச்சபைகளிலும் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த வேளையில நாம் அர்ப்பணிக்க போகிறோம். கர்த்தாவே, எங்கள் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்கள் பாவங்கள் எல்லாம் கர்த்தர் மன்னிக்கும்படியா நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டே, அன்பின் தகப்பன் நீதானையா, செய்த பாவங்கள் கண் முன்னே வருந்துகிறேன் நான் கண்ணீரோடு. அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டே, அன்பின் தகப்பன் நீதானையா, செய்த பாவங்கள் கண் முன்னே வருந்துகிறேன் நான் கண்ணீரோடே. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே, நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே, என்னை கழுவி கழுவி கேட்போமா, தூய்மையாக்குங்க ஆண்டவரே, உள்ளும் புறமுமாக உடைய இரத்தத்தினாலே எங்களை கர்த்தர் கழுவும்படியாய் கேட்கிறோம் ஆண்டவரே. நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே, ஏசையா 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 ஏசையா, துணிகரமாய் நான் தவறு செய்தேன், துணிந்து பாவம் செய்தேன். பல வேளைகளில் துணிகரமாய் நான் தவறு
காரியங்களை செய்து விட்டோம் ஆண்டவரே. வேண்டாம் என்று சொன்ன பிறகு நாங்கள் சில காரியங்களை செய்து விட்டோம். நோக்கி பார்க்க பலனில்லையே, வெட்கமாக இருக்கிறது ஐயா. திரும்பமாக நாங்கள் கேட்கிறோமே என்று ஆனாலும் நம்பிக்கையோடு நீ தூக்கி நிறுத்தும் என் தெய்வமே, என்னை தூக்கி நிறுத்தும் என் தெய்வமே, என்னை கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. ஏசையா 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 ஏசையா. கிழக்கு மேற்கு உள்ள தூரம் உந்தன் இரக்கம் உயர்ந்ததையா. கிழக்கு மேற்கு உள்ள தூரம் உந்தன் இரக்கம் உயர்ந்ததையா. இல்லையே எல்லை உம் அன்பிற்கு, இல்லையே எல்லை உம் அன்பிற்கு. இரக்கத்தின் செல்வந்த நீர்தானையா, இரக்கத்தின் செல்வந்த நீர்தானையா. என்னை கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. ஏசையா 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 ஏசையா. சொல்லுவோமா? ஏசையா 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 ஏசையா. இயேசு என்ன செய்தார்? முள்மூடி கிரீடம் பார்க்கின்றே, முகமெல்லாம் இரத்தம் காண்கின்றேன். என் பாவத்திற்காக முள்மூடி கிரீடம் பார்க்கின்றே, முகமெல்லாம் இரத்தம் காண்கின்றே. ஜீவன் தந்தல்லோ மீட்டீரையா, ஜீவன் தந்தல்லோ மீட்டீரையா. தேவனே நான் என்ன செய்வேன், தேவனே நான் என்ன செய்வேன். என்னை கழுவி அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த இரத்தத்தின் மதிப்பை உணர்ந்தவர்களாக அவைகளை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள, விலையின்றி காத்துக்கொள்ள இந்த இரத்தத்தை உபயோகப்படுத்த கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எங்களுக்கு உதவி செய்யும், பரிசுத்தமாய் மாறுவதிலும்
ஏசையா 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 கூப்பிடுவோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசையா கூப்பிட்டுக் கொண்டே இருங்கள். உங்கள் பாவங்கள் நீங்கும், உங்கள் பாரங்கள் நீங்கும், உங்களுடைய அழுத்தங்கள் நீங்கும். கர்த்தர் ஒரு விடுதலையை, பாவத்தின் மீது ஒரு மேற்கொள்ளுதலை கர்த்தர் கட்டளையிடுவார். கூப்பிடுவோம் ஏசையா 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 ஏசையா. எபிரேயர்ல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வேறொரு பலி இல்லை, நாம் மீட்கப்படத்தக்கதாய் வேறொரு பலி இல்லை. பிதாவானவர் தன்னுடைய சொந்த குமாரனை பிற்கப்படுவதற்கும் நமக்காக அடிக்கப்படுவதற்கும் ஒப்பு கொடுத்து விட்டார் பலியாக. ஆகவே நாம் பிழைத்திருக்கிறோம், நாம் பரிசுத்தமாகிறோம். இன்னும் நாம் பாவத்திலேயே கிடந்து, அக்கிரமத்திலேயே கிடந்து, நம் மனம் போன போக்கிலே நாம் விரும்பினதை திரும்பவுமாக கீழே விழுந்து விழுந்து அதே பாவத்திலே அக்கிரமங்களிலே கிடந்தோம் என்றால், இவரைய நிர்வக்காரன் இப்படி சொல்லுகிறார், நாம் அவருடைய இரத்தத்தை காலின் கீழே போட்டு மிதிக்கிறவர்களாக இருப்போம். மனதார சத்தியத்தை அறிந்த பிறகும் நாம் அந்த தவறுகளை செய்தோம் என்றால், நாம் கீழே அவருடைய இரத்தத்தை கீழே ஊற்றி அவைகளை மிதிக்கிறவர்களாக இருப்போம். இவைகளிலிருந்து அவர் சொல்ல வருகிற ஒரு காரியம், வேறொரு பலி உங்களுக்கு இல்லை. அந்த இரத்தம் தான் உங்களுக்கு வழி, அதுதான் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். ஆகவே அந்த தேவனுக்கு இந்த வேளையில் நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தாவே, உம்மை விட்டால் எங்களுக்கு வேறு ஒருவரும் இல்லை ஆண்டவரே. நாங்கள் பரிசுத்தம் அடைவதற்கு எந்த மனிதனிடத்திலையும் போக முடியாதப்பா. அன்று எங்களை யாராலையும் பரிசுத்தமாக்க முடியாதப்பா. அன்று உம்முடைய ரத்தம் எங்களை பரிசுத்தமாக்கும். அன்று உம்முடைய ரத்தம் எங்களை சுத்திகரிக்கும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி எங்களை சுத்திகரிக்கும் என்று பார்க்கிறோமே. கர்த்தாவே, ஆண்டவரே, உடைந்து போன பாத்திரமாகி எங்களை கர்த்தாவே வளைந்து போய் அன்றைய உள்ளே அன்றைய அசிங்கத்தோடு கர்த்தாவே அன்றைய மிகவும் ஆண்டவரே கவலைக்கிடமான நிலைமையில் இருக்கிற எங்களுடைய வாழ்க்கைகளை பாவங்களினாலே, அக்கிரமங்களினாலே, குறைகளினாலே, குற்றங்களினாலே நிறைந்திருக்கிற எங்கள் வாழ்க்கைகளை கர்த்தர் உம்முடைய அன்றைய சோதரி இரத்தத்தினாலே ஒரு விஷயம் சுத்திகரித்து எங்களை அலங்காரமாய் கர்த்தர் மாற்றுவீராகப்பா. மாற்றும்படியாய் கேட்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய இரத்தத்தின் மூலமாய் நாங்கள் அந்த சுதந்திரத்தை அடைய, நாங்கள் அதை உறுதியாய் பிடித்து கொள்ள அன்றைய எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை வணையும்படியாய் கேட்கிறோம் ஆண்டவரே, எங்களை வணையும்படியாய் கேட்கிறோம் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தவான்களாய், எங்களை வேதத்திலே காண்கிற பாத்திரவான்களைப் போல பரிசுத்தவான்களாய் மாற்றும்படியாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அந்த இரத்தம் எங்களை அப்படி உருவாக்கட்டும் ஆண்டவரே. எங்களை அப்படி அந்த உம்முடைய இரத்தம் அன்றை உருவாக்கும்படியாக நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. வேறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே நீரம்பி வலியும் பாத்திரமா விளங்க செய்யுமே. சொல்லுமா, வெறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே நீரம்பி வலியும் பாத்திரமா விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. உம்மை துக்கப்படுத்துகிறவர்களாக அல்ல, என்னையும் உம்மை உயர்த்துகிறவர்களாய், என் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் எங்களை வணையும் ஆண்டவரே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுவே.
அர்ப்பணியுங்கள். கர்த்தர் அற்புத காரியத்தை செய்வார். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை உயர்த்த வேண்டும், துக்கப்படுத்தக்கூடாது, கனவீனப்படுத்தக்கூடாது ஐயா. கண்ணோக்கி பார்த்திடுமே வேறுமையான பாத்திரம் நான் வேறுக்கு தள்ளாமலே நீ நம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்யுமே. வெறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிகளை அப்படி மாற்றுவீராக என்ற ஏக்கம் ஒவ்வொரு கொள்ள வேண்டும். யோசேப்பை போல, பவுலை போல பரிசுத்தமாய் வாழ, தாவீதை போல உமக்கு பிரியமாய் வாழ. குயவனே 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 படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. தெய்வமே, எங்களை சுத்திகரிப்பீராக. உடைய வேதத்தில் இருக்கிற பாத்திரவான்கள் எல்லாம் கர்த்தருக்கு எப்படி பரிசுத்தமாய் இருந்து உடைய நாமத்தை உயர்த்தினார்களோ, எங்கள் வாழ்க்கைகளும் அப்படியே பரிசுத்தமாய் இருந்து உம்மை உயர்த்த நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யும். அதன் மூலமாய் உடைய நாமத்தை உயர்த்த, ஆராதிக்க, மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு பாக்கியம் தாரும். ஆண்டவரே, இந்த நாளிலே ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. வேண்டிய கிருபைகள், தேவைகள் இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அற்புத விதமாய் சந்தித்து நடத்த அர்ப்பணிக்கிறோம். இந்த வேளையில் எங்கள் ஒவ்வொருவருடைய திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் துதிகளையும் எங்கள் ஜெபங்களையும் ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.